இங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷனுங்க இது. பைத்தானை ஹேண்டில் பண்ணலாம் நம்ம. இங்க ஒரு குட்டி பைத்தான் இருக்கு. பைத்தான்லயே ஸ்மாலஸ்ட் சைஸ் உள்ள பைத்தான் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாய்சனஸ் கிடையாது. ஸோ இதை கையில வச்சுட்டு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ பாருங்களேன், பாருங்க, பார்க்க பயமா இருக்கு. ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் இருக்கு. ஆக்சுவலாக இதை வச்சும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இதை கையில் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், இதுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஹலோ வியூவர்ஸ், நான் 2 days வர்க்காலாவில் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றியும் 1 day அலப்பியில் ஸ்டே பண்ணதை பற்றியும் என்னோட சேனலில் ப்ரீஃபாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த காவேரி பார்க் பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வர்க்காலாவிலேருந்து 12 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு எங்களை உள்ளே அனுப்புனாங்க. ஆர் யூ த கைட்? ஓகே, இங்கே ஒரு கைடையும் அசைன் பண்ணுறாங்க இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வர்க்காலா வரவங்கெல்லாம் அங்கே இருக்கிற பீச்சஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க அவங்களோட ட்ரிப்பை. இங்கே மேக்ஸிமம் பீப்புள் வந்து வர்றது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இருக்கிற பீச்சஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க வர்க்காலாவில், உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 2 hours ஆஃப் டைம் இருக்குது அப்படின்னா இந்த 12 kilometersல வர்க்காலா கிளிஃப்ல இருந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணலாம். இங்கே ஆக்சுவலாக எலிஃபேண்ட்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அண்ட் பைத்தானையுமே கையில் வச்சு நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த எலிஃபேண்ட் நேம் கங்கான்னு சொல்கிறாங்க. 24 years ஓல்டு எலிஃபேண்ட்டாக இது. எலிஃபேண்ட்டை வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அண்ட் எலிஃபேண்ட் ரைடுமே இருக்குது. எலிஃபேண்ட் ரைடுக்கு 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ரவுண்ட் தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்கெல்லாம் இந்த மாதிரி எலிஃபேண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அண்ட் இந்த எலிஃபேண்ட்டை நம்ம ஃபீடும் பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் கோவிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா எலிஃபேண்ட்டை வந்து பிடிக்கிறது அண்ட் ஃபீட் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. இங்கே வந்து அந்த எலிஃபேண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஐ மீன் இது பாருங்களேன், இப்படி பிடிச்செல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. எலிஃபேண்ட்டை பார்த்து முடித்ததும் இங்கே ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து அலிகேட்டர் காரா. என்ன பண்ணும்? ஓகே ஓகே, ஒரு ஃபீமேல் ஒரு மேல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அரவணா ஃபிஷ், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதுவும் இருக்குது. போலார் ப்ளூ அண்ட் லாப்ஸ்டர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜெயண்ட் கௌரமி. ஓகே, ஆஸ்கார் ஃபிஷ். ஓகே, இது வந்து ஆஸ்கார் ஃபிஷ்ஷா. இது வந்து ஜெயண்ட் கௌரமி. ஓகே, ஒயிட் லாப்ஸ்டரும் இருக்குது. இங்கே ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒயிட் லாப்ஸ்டரும் இருக்குது. இங்கே வந்து இது ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த இடத்துல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் நல்லாவே கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இதை பற்றியும் அந்த கைடு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே ஹேண்ட் வாஷும் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற எல்லா டீட்டெயிலையுமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து கேமிங் செக்ஷனும் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷனுங்க இது. பைத்தானை ஹேண்டில் பண்ணலாம் நம்ம வந்து. ஒரு 50 rupeesனு சொன்னாங்க. அது 50 rupees கொடுத்தா பைத்தானை கையில் வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோ இந்த மாதிரி பேர்டையும் ஃபீட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ரெப்டைல் எல்லாம் கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த செக்ஷனுக்கு நான் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஆர் கேமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கே கவுச்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து விஆர் கேமே இருக்கா. இதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணணும். 50 rupeesனு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபார் பைத்தான் ஹேண்ட்லிங் ஆல்சோ 50 rupees தான். இங்கே வந்து பால் பைத்தான்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த பைத்தான். இது வந்து விஷம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நெளிகிறத பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குங்க எனக்கு.
இங்க ஒரு குட்டி பைத்தான் இருக்கு. பைத்தான்லயே ஸ்மாலஸ்ட் சைஸ் உள்ள பைத்தான் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாய்சனஸ் கிடையாது. ஸோ இதை கையில வச்சுட்டு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பர் ஹெட்க்கு 50 rupees சார்ஜ் பண்றாங்க இதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ப்ளே ஏரியாவும் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன கெஃபேவும் இருக்குது. அந்த பைத்தானை ஹேண்டில் பண்ணிட்டு வந்ததும் அந்த கெஃபேக்கும் இந்த ப்ளே ஏரியாவுக்கும் வரணும். அந்த ப்ளே ஏரியா பேக் சைடு வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்குங்க. அதையும் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இப்போ நம்மளை இவர் வந்து பேக் சைடு ஒரு 4-5 எலிஃபென்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா வந்து இதுதான். ரொம்ப அழகா இருக்கு. யாருக்காவது வந்து எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்குது, ஐ மீன் எலிஃபென்ட் மேலே ரைட் போகணும்னு ஆசைப்படுறாங்க, எலிஃபென்ட்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க எலிஃபென்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த எலிஃபென்ட்ஸை பார்த்து முடிச்சுட்டு நம்மளை பேர்ட் செக்ஷனுக்கு கூட்டு போக போகிறாரு இந்த கைடு. அதுக்கிட்டேயுமே போயிட்டு அங்கே நாங்கள் எந்தெந்த பேர்டை பார்த்தோம், என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த பேர்ட்ஸ் பார்க் உள்ள போகிறோம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க இந்த பிளேஸ். இன்னைக்கு நான் வீக் டேயில் வந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு பெருசாக கூட்டம் கூட எதுவுமே இல்லை. ஓ, இங்கே வந்து ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதும் இங்கே என்னென்ன அனிமல்ஸை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்களேன், கயூகா டக்கா. இது டக்குலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாக இருக்குது. வாட் டக்கு இருக்குது. ஓ, ஸ்விம்மிங் டக்கா. இது ஃப்ளையிங் டக்கும் இருக்குது, ஸ்விம் பண்ணுற டக்குமே இருக்குது. ஓகே. ஆஸ்ட்ரிச்சும் இருக்கு இங்கே. நைஸ். சிலுக்கியா இது பேர்? சிலுக்கி. ஓ, குயினியா பிக். ஓகே. இங்கே பாருங்க, ஈமுவா இது? ஓகே ஓகே, ஐ தாட் ஆஸ்ட்ரிச். வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஈமு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? பீஜியன். ஓகே, பெருசாக இருக்குங்க இது. நம்ம வீட்டு பக்கம் வரதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். இது எப்படி பெருசாக இருக்கு. இன்சைட் யா வி கேன் டேக். உள்ளியும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இங்கேயும் ஒரு டக் வந்து இருக்கு. உள்ளியும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அந்த ஈமு கூட? நல்லா இருக்கு இல்லையா இது? ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி சில்ட்ரன்ஸ் பார்க் வீடியோ என்னோட சேனலில் போட்டிருப்பேன். அங்கெல்லாம் இந்த ஈமு ஆஸ்ட்ரிச்லாம் இருக்குமே தவிர கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் நின்றுட்டு இருக்குங்க. இதுகிட்டையும் விடுவாங்களான்னு தெரியல. நான் கேட்குறேன் அவங்க கிட்ட. ரொம்ப பெருசாக இருக்கு. இங்கே வந்து நிறைய பேரட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த பேரட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக இப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு பர் ஹெட்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் உள்ளதான் அந்த பேரட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேரட்ஸ் வந்து இருக்குது பாருங்க. இங்கே ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து இப்போ கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குங்க. ஸோ நான் சீக்கிரம் இதை முடிச்சுட்டும் கிளம்பணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஈக்வானா இருக்குது. ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் இருக்குது. ஆக்சுவலாக இதை வச்சும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இதை கையில் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், இதுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்ல. இது ஜாப்பனீஸ் பேண்டம்னு ஒரு பேர்டு. இங்கே வந்து ஒரு ஃபீமேல் ஆஸ்ட்ரிச்சும் ஒரு மேல் ஆஸ்ட்ரிச்சும் இருக்குது. 77 km/h இது வந்து ஓடுமா. The name is Coco and Billa.
அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய காக்டெயில்ஸ் இருக்குது, கோட் இருக்குது அண்ட் நிறைய பேரட் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நேரம்லாம் இங்கே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த இடத்துல. என்ட்ரி ஃபீ வந்து என்ட்ரி ஃபீ 100க்கு இந்த இடம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட்னு தான் நான் சொல்லுவேன். வர்க்காலா வரவங்க வெறும் வர்க்காலாக்கு மட்டும் வந்து பீச் மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த இடத்துக்கும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக வரலாம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.